இப்போ மிளகு ரசம் வைக்க போகிறேன். எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதை மிளகு சீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூனு சீரகம், பூண்டு 2 கட்டி உரித்து அலசி வச்சுருக்கிறேன். மிளகா 5 எடுத்து கிள்ளி வச்சுருக்கிறேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம், மல்லி வந்து 1 ஸ்பூனு, தக்காளி 2 நல்லா பழமாக, கருவேப்பிலை, மல்லி இலை. ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தையும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக. மிளகு சீரகம் நொரப்பாக ரொம்ப நைஸாக வேணாம். மிளகு சீரகம், மல்லி, பூண்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு சீரகத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு. பூண்டை லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்று விட்டால் போதும். இந்த கருவேப்பிலையை லைட்டாக ஒரு சுற்று விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு ஒரு சுற்று விட்டாச்சு. இந்த புளி வந்து எல்லாம் 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. அரைச்சது எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்சாச்சு. இந்த தக்காளி 2 பழமாக இருக்குது, அதை நல்லா கரைச்சிக்கணும். ரசம் கூட்டி வச்சாச்சு. அது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். கொதிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. மல்லிக்கீரையும் ஒரு கருவேப்பிலையும் போட்டு கூட்டி வச்சாச்சு. கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு கொதி தான் வரணும். அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுனாக்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். கடுகு பொரிச்சிருச்சுங்க. இந்த பெருங்காயம் கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் அது பொரியட்டும். அப்படியே அதாங்க பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கலாம். ஏற்கனவே 4 மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து 2 பச்சை மிளகா நல்லா கீறி விட்டு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அது காஞ்சதும் கருவேப்பிலை நல்லா முளை வறுத்து முறுன்னு அப்புறம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், பெருங்காயம் கட்டி நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா வாசமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் போட்டுனா கரைஞ்சிரும் ரசத்தில். அது அவ்வளோதான், ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா காரஞ்சாரமான ரசம் ரெடி. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. சளி எது இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு, நமக்குமே சளி இருந்தாலுமே சரியாயிடும். இது போல் நல்லா காரஞ்சாரமாக வச்சு கொடுங்க, கொஞ்சம் சளி இருந்தாக்க.